பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுறேன். நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குங்க. நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. நம்ம செய்ற வேலைக்கு சரியான ஒரு மதிப்பு கிடைக்கல, ஒரு பாராட்டு கிடைக்கல அப்படின்னு நமக்கு இருக்கும் இல்லைங்களா? நமக்கு அது வீட்ல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த மாரி நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயம் அது தப்பு கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு பாராட்டுக்காக, அந்த ஒரு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக, அட்லீஸ்ட் ஒரு தட்டி குடுக்கறதுக்காகச்சும் நமக்கு வந்து ஒரு பெரிய உந்துதல குடுக்கும். அது நம்மள அடுத்த கட்டத்த நோக்கி நம்மள நகர்த்தும் அப்படின்றது கண்டிப்பா உண்மையான விஷயம் தான். ஆனா, அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? அந்த அங்கீகாரம் கிடைக்காதப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த விஷயம் தான் இனி நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த அங்கீகாரம் நமக்கு வரணுமா? இல்ல வரக்கூடாதா? அப்படின்றத நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? அப்படின்றத பொறுத்து தாங்க முடிவு இருக்கு. அது சம்மந்தமான ஒரு தெளிவை தரக்கூடிய வீடியோ தான் இது. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நாம நம்ம வாழ்க்கையில செய்ற எல்லா விஷயத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா, அதுல நமக்கு முதல்ல 2 விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம முதல்ல அங்கீகாரத்த எதிர்பார்க்கவே கூடாது. "என்ன மேடம் குழப்புறீங்க?" அப்படின்றீங்களா? இது இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நம்ம எந்த வேலை செய்தாலும், நம்மள வந்து அவங்க பாராட்டணும், தட்டிக் குடுக்கணும். அது அவங்க லெவல்ல அத எப்படி அவங்க ரெக்கார்ட் பண்றாங்கன்றது வேற. ஆனா நம்ம வார்த்தைகள் அந்த மாரி கிடைக்கிறது, ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது நம்ம எதிர்பார்ப்போம். அது இல்லன்னா நம்ம டிமோட்டிவேட் ஆயிடுவோம். அத பத்தி ஒண்ணும் கிடைக்காம இருக்கப்ப, நம்ம எதுக்கு அது மாரி எஃபோர்ட்ட போடணும்? என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பெருசா இது ரெகக்னிஷன் கிடையாது. அப்ப நம்ம ஏன் அப்படி செய்யணும்? நம்ம இத மட்டும் செய்யலாம். அப்படின்னு நம்ம தகுதிய நம்ம குறைச்சுக்க ஆரம்பிச்சுருவோம். இந்த இடத்துல தாங்க உருவாக ஆரம்பிக்குது தொந்தரவே. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இத இப்படியும் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க. நான் வந்து வேலைக்கு போறேன். அதுக்கு எனக்கான சேலரி கிடைக்குது. என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருது. ஓகேவா? அதையும் மீறி நான் எக்ஸ்ட்ராவா எனக்கு இந்த பாராட்டு இதெல்லாம் நான் அத எதிர்பார்க்கிறேன் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு, நம்ம என்ன பண்ணாலும் அதை அடுத்தவங்க பாராட்டணும், அங்கீகரிக்கணும்னு நினைக்காம, இந்த வேலை இந்த மாதிரி செய்தா, இந்த மாரி ஒரு முடிவை தரும். அதை செய்யக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. அதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கு. அதனால அத நான் முழு மனசோட செய்யறேன். திருப்தியா செய்றேன். என்ன அவங்க பார்க்கணும், அவங்க வந்து இது பண்ணணும். நான் இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்து வேலை பார்த்துட்டு போனா என்ன, அத அவங்க கவனிக்கணும். அப்படின்ட்டு அத அத நோக்கியே நம்ம கவனம் செலுத்தாம, இது என்னோட வேலை. இது யார் என்ன பாராட்டினாலும் பாராட்டிட்டியும், என்னுடைய தகுதிக்கு ஏத்த அளவு நான் முழு இதை நான் குடுப்பேன், எஃபோர்ட்ட குடுப்பேன். அதை அற்புதமா பண்றது எனக்கான மன திருப்திய குடுக்குது. அது நான் இன்னும் தகுதியானவள், திறமையானவள் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்குது. எனக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்குது. அப்படின்ற மனநிலையில சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, வேலைய மட்டும் கவனம் செலுத்திட்டு, கடமையை செய்துட்டு, பலனை எதிர்பார்க்காம. ஆனா சம்பளம் அப்படின்ற பலன் நமக்கு கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் கடமைய செய்துட்டு, பலனை எதிர்பார்க்காம கீதையோட வாக்கியத்த மனசுல வச்சுக்கணும். நம்ம செய்துட்டு வரும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நம்மளுடைய மன நிம்மதிய, மன சந்தோஷத்த, திருப்திய, வெளிய இருக்கக்கூடிய மத்தவங்களோட வார்த்தைகளுக்கு அவங்களுடைய செயல்கள், அவங்க நம்மள இப்படி சொல்லி பாராட்டணும், அவங்க நம்மள இப்படி சொல்லி நம்மள வந்து அக்னாலெட்ஜ் பண்ணணும், அவங்க நம்ம இப்படி அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட எக்ஸ்டர்னல் விஷயங்கள்ல நம்ம நிம்மதி, சந்தோஷம், திருப்திய நம்ம ஒப்படைக்காம, நமக்குள்ள நம்ம ஒரு நிம்மதியா, சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம செய்யிற வேலையிலருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்குங்க. இது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ஒரு டிட்டாச்மென்ட் நமக்கு குடுக்கும். அந்த டிட்டாச்மென்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ஆசைப்படுறது, தேவைப்படுறதுன்னு நெனைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா, அது எனக்கு வேணும். அது கிடைச்சா தான் நான் வந்து தகுதியானவள். அது கிடைச்சா தான் எனக்கு ஒரு திருப்தி அப்டின்ட்டு அது மேல நம்ம எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் சுமைய போடாம, நான் மனசார நான் என்னோட எல்லா ஃபுல் கான்ட்ரிபியூஷனையும் நான் குடுக்குறேன். அப்படின்னு நெனச்சு நம்ம செய்யும்போது, அந்த வேலைய அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்ணி நம்ம செய்யும்போது, அந்த வேலைய நம்ம சலிச்சுக்கிட்டு, எந்த ஒரு இதுவும் இல்லாம சந்தோஷமா, திருப்தியா, முழு இதையும் குடுத்து நம்ம செய்யறப்போ, அந்த எண்ட் ரிசல்ட்டா நமக்கு நம்ம எதிர்பார்க்காத அங்கீகாரம், நம்ம எதிர்பார்க்காத பாராட்டு, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. யூனிவர்ஸ் இப்படித்தான் வேலை செய்துட்டுருக்கு. அத இப்படி செய்யும்போது மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவோட சுத்தி இருக்கவங்கள நம்ம வந்து இது பண்ணிட்டு, அவங்கள விட நான் பெஸ்ட்டா செய்யணும். அவங்களோட ஒரு போட்டி போட்டுட்டு, ஒரு தேவையற்ற ஒரு ஆரோக்கியம் இல்லாத மனநிலையில, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் கோவம், வெறுப்பு, இயலாமை இந்த மாரி எண்ணங்கள்லாம் எதுவும் இல்லாம, அந்த வேலைய நான் நல்லா செய்து முடிப்பேன்னு ஒரு சந்தோஷமான மனநிலையில செய்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா எல்லா அங்கீகாரமும் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களும் உங்களை தேடி வரும். உலகம் இப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம் இப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. அத நீங்க உணரணும்னா, இந்த மாரி நீங்க செஞ்சு பார்க்கணும். ஓகேங்க மேடம். ஓகே. இந்த பிராக்டிஸஸ்லாம் எனக்கு புரியுது. ஆனா, எனக்கு
அதை மீறி நான் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, நம்மள யாரும் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்கன்றப்ப, எனக்குள்ள அந்த கோவம் தலைக்கேறுது பாருங்க. அந்த கோவம், வருத்தம், எரிச்சல் தலைக்கேறுது பாருங்க. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் என்ன பண்றது? அது ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்துருது. அதுக்கப்புறம் நான் என் மனசுக்குள்ள எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சுடுறேன். எல்லாரையும் நான் வந்து கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சுடுறேன் அப்படின்னு தோணுதுங்களா? செல்ஃப் ரியலைசேஷன் ஒத்துக்கங்க. அந்த மாரி எண்ணங்கள் நமக்குள்ள வருதுங்களா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழல்ல அது வரும் இல்லைங்களா? அப்படி இருக்குன்னா, அது தப்பு கிடையாதுங்க. நம்ம அது மாரி பதிவுகள தெரியாம உண்டு பண்ணிட்டோம். அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இத பார்க்குறோம். அதுக்கு தான் இப்போ ஹோப்போனோபோனோவும் பண்ண போறோம். சரிங்களா? நமக்குள்ளேயே நம்ம ஐம் சாரிப்பா. இந்த மாரி விஷயங்கள் அவங்க அந்த மாரி அங்கீகரிக்கல, பாராட்டல, செய்யல. அதுவும் அடுத்தவங்களுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்க்குறப்பலாம் எனக்குள்ள கோவம், வருத்தம், எரிச்சல், இயலாமை சில நேரம் அடுத்தவங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்கிறப்போ ஒரு பொறாமை கூட உருவாக ஆரம்பிக்குதுப்பா. ஐம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த எல்லா உணர்வுகளுக்கும் நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். எனக்குள்ள இருக்க தேவையற்ற பதிவுகள், நாள்பட்ட பதிவுகள் தான். இது எல்லாத்துக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கு காரணமா இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். பொறுப்பு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கு காரணமான எல்லாத்தையும் நான் மனசார விடுவிக்க தயாரா இருக்கேன். நான் மனசார விடுவிக்கிறேன்ப்பா. ஐம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. இந்த நிமிஷம் இந்த உண்மைய எனக்கு புரிய வச்சதுக்கு நன்றி. இது எவ்ளோ எளிது அப்படின்னு எனக்கு புரிய வச்சதுக்கு நன்றி. இதற்கு தேவையான எல்லாத்தையும், எல்லாரையும் என் வாழ்க்கையில கொண்டு வந்து குடுக்கறதுக்கு நன்றிப்பா. என்னுடைய வாழ்க்கைய இந்த நிமிஷத்துல இருந்து அற்புதமா மாற்றக்கூடிய, மாற்றிக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய நன்றியையும், அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச சின்ன சின்ன அங்கீகாரங்கள், சின்ன சின்ன பாராட்டுகள், அது சம்பந்தமா எனக்கு மன சந்தோஷத்தை, திருப்தியை, ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்த எல்லா சம்பவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்துல நான் என்னுடைய நன்றியையும், அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இப்படி சொல்ல ஆரம்பிங்க. தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. அந்த தேங்க் யூ, ஐ லவ் யூக்கு எந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்ட்ராவா நீங்க சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இது சரி, இது தவறுன்னு கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து சொல்ல சொல்ல சொல்லி முடிச்ச உடனே மனசு கொஞ்சம் லேசான மாரி இருக்கும். அந்த பாரம் போன மாரி இருக்கும். அதுதாங்க நம்ம அநாகத சக்கரம் ஃப்ரீ ஆகுது. அநாகத சக்கரம் நாள்பட்ட பழைய புதைஞ்சு இருக்க உணர்வுகள ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஹோப்போனோபோனோ பண்றப்ப அது கிளியர் ஆகும். அந்த எமோஷன்ல இருந்து நம்ம விடுபட்டுருவோம். அந்த ஃப்ரீ ஆச்சு அப்படின்னாலே, அடுத்த புது விஷயத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க. அந்த இடத்துல நன்றி உணர்வை போட்டு நிரப்புங்க. நமக்கு நம்ம வேலையில, வீட்ல, வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா, 2 விஷயம் பண்ணணும். அதுல ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப 2வது விஷயம் என்னன்னா, நம்ம முதல்ல அடுத்தவங்கள அங்கீகரிக்கணுங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம யாரும் தெரிஞ்சு பண்றதில்ல. தெரியாமயே, அவங்க இப்படித்தான் செய்யணும். இதுக்காக தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. நம்ம அடுத்தவங்கள சொல்லிட்டு இருப்போம். கூட வேலை செய்றவங்கள பார்த்தீங்கன்னா. இன்ஃபாக்ட் ஒருத்தவங்க கிளீன் பண்றாங்க, செய்றாங்க அப்படின்னா கூட சுத்தம் பண்றதுக்காக தான் அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க. அது அவங்களோட வேலை செய்யணும். அத மிஞ்சி நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகா எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாரி நம்ம எதனா ஒண்ண பாராட்டியிருப்போமா? கிடையாது. இல்லையா? அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ அங்கீகரிக்காம விட்ட விஷயங்களை கவனிச்சு, சுத்தி இருக்க எல்லார்கிட்டயும் இருக்க நல்ல விஷயங்கள நீங்க அவங்க எஃபோர்ட்ட அங்கீகரிக்க ஆரம்பிங்க. அதுக்கான சின்ன சின்ன பாராட்டு, தட்டி குடுத்து, அதுக்கு ஓவரா நம்ம சொல்றது வந்து எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி அப்படி இல்ல. மனசார நம்ம உணர்ந்திருப்போம் இல்லையா? பரவால்லப்பா இந்த வேலை செய்ய 4 நாள் எடுக்கும்னு நெனச்சேன். நீ இப்ப 2 நாள்ல முடிச்சுட்ட. பரவால்ல. எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பீங்கல்ல? பரவால்லப்பா. ரொம்ப சந்தோஷம். நல்லா வந்திருக்கு. ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. இது தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். நமக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கணும். நம்ம சம்பளம் வாங்குனா கூட, நம்மள இந்த வேலையில இவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கோம்னு அவங்க சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. நமக்கு என்ன நடக்கணும்னு நம்ம நெனைக்கிறோமோ, நம்ம அடுத்தவங்களுக்கு அத செய்ய ஆரம்பிக்கணும். நமக்கு நல்லது நடக்கணும்னு தானே நம்ம நெனைப்போம். அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அது இங்கருந்து தான் தொடங்குது. இத நீங்க வீட்ல, வேலையில எல்லா இடத்துலயும் நம்ம செய்யணும். நம்ம அடுத்தவங்களை அங்கீகரிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தவங்கள நாம அங்கீகரிக்கும்போது, அது நம்மகிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எத பத்தியும் யோசிக்காதீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறோமா, எதனா ஒண்ணு சாப்பிடுறோம், நல்லா இருக்கா? அங்கீகரிங்க. சர்வீஸ் நல்லா இருக்கா? அங்கீகரிங்க. நம்ம ஏதோ ஒரு இடத்துல டிராவல் பண்றோமா, அந்த டிராவல்ல நமக்கு அந்த இடத்துல யாருனா சர்வீஸ் பண்ணவங்க ஹெல்ப் பண்ணாங்களா? அது நமக்கு பிடிச்சிருந்ததா? அங்கீகரிங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இப்ப குடுக்குற அடுத்தவங்களுக்கு குடுக்குற அங்கீகாரம், அவங்களுடைய எனர்ஜி லெவல்ல, அவங்களுடைய வேலை லெவல்ல, அவங்களுடைய ஈடுபாட்ட அதிகரிக்கும். அற்புதமான மாற்றத்த கொண்டு வரும். அது நம்மை நோக்கியும் திரும்ப வரும். நமக்கான அங்கீகாரத்தையும் அது கொண்டு வரும். இதுதாங்க இயற்கையின் நியதி. சரிங்களா? ஸோ, இன்னையிலருந்தே நமக்கான அங்கீகாரம் வேணுமா? அங்கீகாரத்த ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்காதீங்க. அடுத்து அடுத்தவங்கள அங்கீகரிக்க ஆரம்பிங்க. குழப்பமா இருந்தா திரும்ப ஆரம்பத்துலருந்து இந்த வீடியோவ போட்டு பார்த்துட்டு வாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க மேடம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மள போட்டு இழுத்து பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அதுலருந்து நான் எப்படி வெளிய வர்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா?
அதுலேருந்து வெளிய வர்றதுக்கு எதனா வழி இருக்கா? அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தாங்க நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் இருக்கு. காலையில டான் 5 மணிக்கு, இப்ப நான் சொன்ன இந்த ஒரு தீம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல 30 நாளும், இல்ல 31 நாளும் 31 விஷயங்களுக்கும் நாம வித்தியாசமா ஹோப்போனோபோனோ பண்ணுவோங்க. எல்லாத்துக்கும் நம்ம வித்தியாசமா ஆரா ஹீலிங் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நம்ம கிராட்டிட்யூட் ஜர்னல் எழுதுவோம். தினம் நம்ம வந்து வாட்டர் ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு பழக்கம் உண்டு பண்றதுக்காக. புரியுதுங்களா? நமக்கு அது பிடிக்குதோ, பிடிக்கலையோ, டான்னு 5 மணிக்கு எந்திச்சு அத செய்ய நமக்கே தெரியாம மாற்றம் நமக்குள்ள இருக்க தேவையற்றதை போக, போக, போக நமக்குள்ள ஒரு அற்புதமான விஷயங்கள், தேவையான விஷயங்கள் மட்டும் தேங்க ஆரம்பிக்கும். நம்ம எனர்ஜி லெவல்ல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன வெளியேத்துற ஆளா நம்ம மாற ஆரம்பிச்சுருவோம். அப்படி இருக்கப்போ, ஒவ்வொரு நாளும் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல நம்ம தொடங்கும்போது, நம்மளை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைய அற்புதமானதா மாத்துறதாங்க இருக்கும். அது உங்களுக்கு ஹெல்த்ல எதிர்பார்க்கலாம், ரிலேஷன்ஷிப்ல எதிர்பார்க்கலாம், வேலையில எதிர்பார்க்கலாம், நிதி நிலைமையில எதிர்பார்க்கலாம். எல்லாத்துலயும் கிடைக்கும். அதனால நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல 1 மாசமாச்சும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதோட எல்லா பயிற்சிகளையும், ஓ! இப்படித்தான் செய்றாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு, உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க. 90 நாள் தொடர்ந்து பண்ணாதாங்க அந்த பதிவு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம 1 மாசம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1 மாசம் ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்றோம். 21 நாள் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின்ல இருக்க அந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இந்த அளவு கிட்ட ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ணும். இதுவே நீங்க 90 டேஸ் நீங்க பண்றீங்கன்னா, அந்த பாத்வே இவ்ளோ ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிச்சுரும். ஆட்டோ பைலட் மோட்ல போக ஆரம்பிச்சுரும். அதனால உங்க வாழ்க்கையில இப்ப எத்தன வயசு வேணா இருக்கலாம், எத்தன வருஷம் ஓடி போயிருக்கலாம், எந்த பிரச்சனையில சவால்கள சந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு 90 நாள் 90 மணி நேரம், தினம் 1 மணி நேரம் அப்படின்னா 90 மணி நேரம். இத நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ண, இத்தன நாள் நடந்த எல்லாமே போகி, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதா மாறும் அப்படின்னா, இந்த பயிற்சிகள் அவ்ளோ சாமானியமானது கிடையாதுங்க. தொடர்பு கொள்ளுங்க. பயிற்சிகள கத்துக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்க்கைய மாத்துங்க. நன்றி. வணக்கம்.